காஞ்சிபுரம் காணத்தூர் பகுதியை சேர்ந்தவர் சண்முகவேல். 2004இல் ஏற்பட்ட சுனாமி பேரலை அவரது வாழ்க்கையை புரட்டி போட்டது என்றே சொல்லலாம். இறந்து போனவர்களின் உடல்கள் குவிக்கப்பட்டு சவக்கிடங்கிற்கு எடுத்துச் செல்லும் போது இவரது உடலில் ஏற்பட்ட அசைவால் அவசர சிகிச்சைக்கு இவர் அனுப்பப்பட்டார். 4 மாத தீவிர சிகிச்சைக்கு பிறகு சுயநினைவு திரும்பியது. தான் சுனாமியிலிருந்து உயிர் பிழைத்தது பற்றி தெரிந்து கொண்ட இவர் அடுத்தது சந்தித்தது போராட்டங்கள் மட்டுமே. 3 மாதம் கோமாவில் இருந்ததுக்கு அந்த குடலில் உள்ளே சேர்க்கறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. பிளட் எல்லாம் முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க எப்படியாவது பிழைக்க வச்சிடலான்னு சொல்லி 4 டாக்டர் அம்மா விடிய நைட்டும் பகலில் இருந்து என்னை காப்பாற்றினாங்க. ஆனால் காப்பாற்றின பிறகு அப்பப்பட்ட வேதனையை விட இப்போ தான் ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு வாழ்க்கையில். நான் எப்படி தான் நான் போராடி எப்படி வரப்போகிறேன்னு தெரியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தீவிர சிகிச்சையில் இருந்தபோது உடல் அளவிலும் மன அளவிலும் மிகுந்த சிரமத்திற்கு ஆளான சண்முகவேலுக்கு மருத்துவமனையில் அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா சொன்ன வார்த்தைகள் ஆறுதலாக இருந்ததாக கூறுகிறார். தினமும் ஆஸ்பத்திரி மாத்திரையோட மருந்தோட தான் கலந்துருக்கிறேன் தவிர என்னால் எந்த ஒரு குடும்ப சூழ்நிலையும் இது பண்ண முடியாத அனுதினமும் ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கிறேன். இதை எனக்கு எப்படியாவது நான் இப்போ இருக்கிற சீஃப் மினிஸ்டர் அம்மா ஜெயலலிதா அவங்க தான் வந்து பார்த்துட்டு போனாங்க. இப்போவும் அந்த அம்மா தான் வந்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போமாவது எனக்கு இந்த அம்மா எனக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி வழிபடி கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க. பலமுறை எடுத்த முயற்சியால் சண்முகவேலிற்கு வீட்டுக்கான பட்டா கொடுக்கப்பட்டாலும் அண்மையில் அது செல்லாது என்று தெரிய வந்தது. இது குறித்து காஞ்சிபுரம் மாவட்ட நிர்வாகம், வருவாய்த்துறை, சுனாமி மறுவாழ்வு திட்டம், டெல்லியில் உள்ள தேசிய மனித உரிமை ஆணையம் என்று தாம் மனு கொடுக்காத அலுவலகங்கள் இல்லை என்று கூறுகிறார் சண்முகவேல். 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, ஒரு பையன் இருக்கிறாப்புல. இதுகளை படிக்க வைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். அந்த இடத்துக்கு வந்து வாடகைன்னு கொடுத்து வாடகையும் கொடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இவங்க படிப்பு செலவுக்கு அன்றாடம் சாப்பாடு செலவுக்கு கூட வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுது. என்னுடைய நிலைமையை பார்த்து அவங்களுடைய படிப்பு எல்லாமே பாதிக்கிறதுனால தான் நான் சென்னையில் இருந்து ஏதாவது முடிவு பண்ணி வந்து உங்களை நான் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லி நாங்கள் வச்சுருக்குறோங்கம்மா. ஆனால் அங்கே வந்து ஒவ்வொரு நாளும் செத்து பழச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளும் கஷ்டமாக போராட்டிட்டு இருக்காங்க. சண்முகவேலின் நிலை பற்றி அரசாங்க அதிகாரிகளிடம் கேட்டபோது தற்போது ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பிற்காக துரிதமாக வேலை செய்து கொண்டிருப்பதாக தெரிவிக்கின்றனர். 2015 டிசம்பர் மாதம் ஏற்பட்ட வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்காக அரசாங்கமும் பெரிய பெரிய தனியார் தொண்டு நிறுவனங்களும் நிவாரண பணிகளை மேற்கொள்றத நம்மளால பார்க்க முடியுது. ஆனா அதுக்கு முன்பு ஏற்பட்ட தானே புயல், அதுக்கு முன்பு ஏற்பட்ட சுனாமி பேரலைன்னு இயற்கை பேரிடர்களால பாதிக்கப்பட்ட பலருக்கு நிரந்தரமான நிவாரணம்ங்கிறது கிடைக்காம இருக்கு அப்படிங்கிறதுக்கு சண்முகவேல் ஒரு பெரிய உதாரணமா இருக்காரு. பிரமிளா கிருஷ்ணன், நியூஸ் 7 தமிழ், சென்னை.